எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடு நேர்மறையான செயல்களை செய்யும் பொழுது பெரிய பெரிய பிரம்மாண்டமான வெற்றி நம்மை வந்தடையும். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, கட்டாயமாக இதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும். உன் மனப்போராட்டத்திற்கும் உன் மனக்குமுறலுக்கும் உனக்கான நல்லதை, உன் மன மாற்றத்திற்கான செய்தியை தான் நான் கூறவிருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே, தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாமல் இரு. இன்றைய தினம் கடினமாக கூட உனக்கு இருக்கலாம். நாளைய தினம் மிக மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் பிரகாசமாக ஒருவேளை இருந்துவிடலாமே என்ற நம்பிக்கை எண்ணத்தில்தான் ஒவ்வொரு வாழ்வும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆம் குழந்தையே, ஒரு நாள் அல்லது மறுநாள் நிச்சயமாக வாழ்விற்கான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம்தான் உன்னை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள். உன் வாழ்விலும் பிரகாசம் வரும். உன் வாழ்விலும் வெற்றி வரும். உனக்கான வெற்றியும் உன்னை நோக்கி வரும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். அதை போல வாழ்வு என்றால் 1000 துன்பங்கள், 1000 கஷ்டங்கள் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்களாவது கஷ்டங்களாவது அனைத்துமே மறந்து போகுமளவிற்கு அந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக மாற்றி காட்டலாம் உன்னால். ஆம் குழந்தையே, கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். நீ கற்றுக்கொள்ள பழகிக்கொள். கற்றுக்கொண்டதை செயலாக மாற்றிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் குழந்தையே, வெற்றி உன்னிடம்தான் இருக்கிறது. எதை கண்டும் துவண்டு விடாதே, துவண்டு விடாதே. நீ துவண்டும் பொழுது இந்த உலகத்தை சுமக்க உன்னால் மிக மிக பாரமாகத்தான் உனக்கு இருக்கும். எனவே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். துவளாமல் எதிர்த்து நின்று நம்பிக்கையோடு செயல்பட துவங்கு. தோல்வி என்பது கடினமானதுதான். ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மிக மிக மோசமானது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே முயற்சித்து செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. அடைந்தால் வெற்றி, இல்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டே இரு. ஆனால் முயற்சிக்காமல் மட்டும் இருந்து விடாதே. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு அல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புவதும் தவறே இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. அவரவர்க்கென்று மாறுபட்ட குணாதிசயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் நல்லவர்களாகவும் சில நேரங்களில் தீயவர்களாகவும் மாறும் குணம்தான் மனிதனிடம் அதிகமாக இருக்கிறது. எனவே மற்றவர்களை சிந்தித்து ஆராய்ந்து அவர்களுடைய குணாதிசயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். தேவையில்லாத மன கஷ்டம் வருவது குறையே தீரும். என் அன்பு பிள்ளையே, அழகாய் அமைவதெல்லாம் வாழ்வு அல்ல. அமைவதை மிக மிக அழகாய் மாற்றிக்கொள்வதுதான் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்வு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை பிரம்மாண்டமாக மாற்றி அமைப்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய பொக்கிஷமான வாழ்வு. ஆம் குழந்தையே, வாழ்வு என்பது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. அதை தவிர இல்லாததை, உனக்கு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்வு. எனவே
கிடைத்திருக்கும் வாழ்வை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உன் மன நிம்மதி அப்பொழுது மிக மிக பிரகாசமாகவே இருக்கும். யார் ஒருவர் மற்றவர்களின் நல்ல நல்ல செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களால் நல்ல செயல்கள் எதையுமே எப்பொழுதுமே செய்யவே முடியாது. எனவே மற்றவர்கள் நல்ல செயல்கள் செய்தால் முடிந்தவரை அவர்களுக்கு நல்ல வாக்குகளை சொல்லலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம், அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் தன்னால் முடிந்தவரை செய்து கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு அவர்களை பார்த்து பொறாமைப்படும் எண்ணத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டாலே போதும். நல்ல நல்ல செயல்களையும் நல்ல நல்ல நிகழ்வுகளையும் உன்னாலும் செய்ய முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நடப்பதை மாற்றவே முடியாது எப்பொழுதும். ஆனால் நினைப்பதை, சிந்தனையை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரிந்தாலும் உன் சிந்தனையை மாற்றிக்கொள்ள பழகுக்கொள். அப்பொழுது நடக்காதது எதுவுமே உனக்கு மனபாரமாக இருக்காது. எப்பொழுதுமே மலையை பார்த்து மலைத்து விடாமல் இரு. மலை மீது ஏறத் துவங்கினால் அதுவும் நம் காலடியில்தான் இருக்கும் என்ற சிந்தனை போதும். மலைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பழகு. இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, நம்மால் முடியுமா, நம்மால் செய்ய முடியுமா, நம்மால் செய்ய இயலுமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய ஆரம்பித்தால் செய்து முடிப்பதற்கான வழியை உன் சாயப்பா நான் உனக்கு காட்டுவேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றவரோடு உன்னை ஒப்பிட்டால் தாழ்வு மனப்பான்மைதான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவமான வாழ்வு இருக்கிறது. மற்றவர்களுக்கென்று அவரவர்க்கென்று தனித்துவமான செயல்கள் இருக்கிறது. எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னுடைய தரத்தை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் நல்ல மனதும் உன் நல்ல எண்ணமும் உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கை என்பது அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. 1000 அற்புதங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாகவும் வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாகவும் வைத்திருக்கிறது. எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும், அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் வந்துவிட்டால் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை உன்னிலிருந்தால் எது வந்தாலும் நீ புலம்ப மாட்டாய், துவண்டு விட மாட்டாய். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் வெற்றியின் ரகசியம், வாழ்வின் ரகசியமாகவும் இருக்கும். பல ரணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்கு இதோ உன் சாயப்பா ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த உன்னை தேடி வந்துவிட்டேன். உனக்கான ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுவிட்டால் நிம்மதியாக கண் உறங்குவாய். நாளை விடியல் உனக்கு பல அற்புதங்களை காட்டும் விடியலாகவே இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் உன் சாய் உன்னை காப்பேன். உன்னை போராட்டத்திலேயே சிக்கிவிட மாட்டேன். எப்பொழுதுமே ரணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதலாவது கூடிய விரைவில் நான் உனக்கு தருவேன். ஆறுதலை கூறிவிட்டு பின்பு ஆச்சரியத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத ஆச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பல அற்புதங்களையும் நான் உனக்காகவே நிகழ்த்துவேன். உன் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நான் உண்டாக்குவேன். அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தியே தீருவேன். இப்படி வரப்போகும் இந்த மாற்றம் இதுவரை இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பார்த்த ஏமாற்றம் மாதிரியோ தடுமாற்றம் மாறியோ இல்லாமல் வேறு விதமான பல ஆச்சரியங்கள் நிறைந்து இருக்கப் போகிறது.
நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுவரை அன்னமில்லாமல், தூக்கமில்லாமல், நிம்மதி இல்லாமல் கழிந்த உன் நாட்களை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு நிரப்பும் வேலையை நான் தயார்படுத்திவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் உன் வாழ்வில் நடக்கும். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். பல ஆச்சரியங்களை நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் உன் சாயிநாதர். இழப்புகளையெல்லாம் தாண்டி அதனுடைய வலிகளை எல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடம் இருக்கும் அனைத்து நம்பிக்கை தரும் விஷயங்களையும் அனைத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் மிக சிறப்பாகவே நான் உனக்கு புகட்டுவேன். நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்று ஒரு வாக்கு கூறினால் அந்த வாக்கை எப்பேற்பட்டாவது நான் நிறைவேற்றியே தீருவேன். என் பிள்ளையின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உன் கர்ம வினைகளோடு நான் நித்தம் போராடிக் கொண்டே இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் என் மனமும் வலிக்கும் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நான் எப்பொழுதும் வாக்கு மீறவே மாட்டேன். நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும். அதற்கு உன் சாயி தேவா நானே சாட்சி. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் நான் கேட்டேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்தது. உன்னுடைய கண்ணீரின் ஈரத்தையும் நான் உணர்ந்தேன். அதற்காகவே உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கவே இதோ உன் இல்லம் தேடி, உன்னை தேடி இதோ வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அள்ள முடியாத அளவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன் முன்னேயும் பின்னேயும் குவிந்து கிடக்கிறது. சிதறி கிடக்கும் சோகங்களை மட்டும் நீ நினைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு உன் மனதில் அதை போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையோடு உழன்று கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனையாவது செய்து கொண்டு வாழ்ந்து காட்டு. அந்த கற்பனையே உன் வாழ்வில் நிஜமாகி வரும், நிஜமாகியே விடும். மகிழ்ச்சி இல்லையே என்று தேடி தேடி அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே அலைந்து கொண்டிருக்காதே. சந்தோஷத்தை நீ எங்குமே போய் தேடவே முடியாது. அது உன்னில்தான் இருக்கிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? நான் கூறுவது முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்நாளில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்ற வரத்தை உன் சாயப்பா உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கற்பனை செய்து கொள். இன்று நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையை நினைத்து கொண்டு இதுதான் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்ற தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த காலத்தை உருவாக்க தெரிந்த கடவுளுக்கு ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றுவதற்கு தெரியும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. எனவே எதையுமே தவறாக புரிந்து கொண்டு தவறாக சிந்தித்து கொண்டே இருக்காதே. ஒருவரின் தேவையை அறிந்து தேவை என்று வருபவர்களுக்கு நீ கேட்காமலேயே உதவி செய்தால் நீதான் அவர்களுக்கு கடவுளாகவே தெரிவாய். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. இன்றைய நாள் வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளையும் அப்படியே முடியும் என்ற வாக்கு என்றைக்குமே நான் கொடுத்ததில்லை. அது நடந்ததும் இல்லை. இன்று போல் நாளை இருக்கும் என்று எப்பொழுதும் கூறவே முடியாது. குற்றம் கூறுபவர்கள், பழி சொல்ல தெரிந்தவர்கள்,
யாருமே நமக்கான வழியை சொல்லப் போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கான வழி உனக்குத்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. எப்பொழுதும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக் கொண்டாலே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும். நானும் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்துக் கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை.
இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி
உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாகது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக